இவ்வளவு நீங்கள் குற்றச்சாட்டு தாவேக்கா மேலே வச்சுருந்தாலும் களத்தில் போய் நான் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி இருக்குது, விஜய்க்கு எதிராக தான் குற்றம் சுமத்துறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் விஜய்க்கான ஆதரவு கூட்டிகிட்டு தான் இருக்குது அப்படின்னு ஒரு பேச்சும் இருக்க, அதை எப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லைங்க. இல்ல, விஜயோடைய உதவியாளர் பேரு ஜெகதீசன். அவர் ஒரு பிஆர் டீம் வச்சிருக்காரு. அவர் தான் இங்க உள்ள மிக பெரிய பெரிய நடிகைகளுக்கு அவர் தான் பிஆர் டீம் வச்சிருக்காரு. அதே மாதிரி ஆதவ் அர்ஜுன் அவரு ஒரு பிஆர் டீம் ஒன்று வச்சிருக்காரு, வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்னு அவரு ஒரு பிஆர் டீம் வச்சிருக்காரு. இந்த 2 பிஆர் டீமும் சேர்ந்து செய்கிற ஒரு மாயை தான் ஏதோ விஜய்க்கு ஆதரவு கூடிருச்சு அல்லது ஆதரவு யாரும் பின்வாங்கல, ஏற்கனவே இருந்தவங்க அப்படியேதான் இருக்காங்க அல்லது இன்னமும் ஆதரவு கூடியிருக்கு போன்ற ஒரு மாயை தான் நீங்க கிரியேட் பண்றாங்களே தவிர விஜய்க்கு அவ்வளவு பெரிய ஆதரவு எல்லாம் இல்லை. ஏன்னா விஜய்ங்கிற ஒரு நடிகர் ஒரு பெரிய பூமாக்கப்பட்டது சமீப காலத்துல ஒரு 2-3 லாஸ்டாக நடந்த ஒரு 2-3 திரைப்படங்கள்ல தான் அவர் அவ்வளவு பெரிய ஒரு சக்தியாக காண்பிக்கப்பட்டார். அதற்கு முன்னெல்லாம் ஒரு பெரிய ஒரு பிம்பமாக காமிக்கப்பட்டதே கிடையாது. எப்ப ஜெகதீஷ் உள்ள போறாரோ, எப்போ இந்த பிஆர் டீம் உள்ள போதோ, ஜெகதீஷோட ரூட்டுங்கிற பிஆர் டீம் உள்ள போதோ, அதுக்கப்புறம் தான் திட்டமிட்டு அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு இவங்க எழுத வச்சாங்க. அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினை போட்டு அதை ஒரு பேசு பொருளாக்குனது. அதுல இருந்து பாத்தீங்கன்னாக்கா விஜயை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்து ஏதோ ஒரு ஊதி அந்த சிறிய பிம்பத்தை பெரிய பிம்பமா ஆக்கி இன்னைக்கு அதை பிஜேபி கையில எடுத்துக்கிட்டு அந்த பெரிய பிம்பத்தை தன்னுடைய வாக்காக மாத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். மற்றபடி ஒரு உண்மையிலேயே பெரிய பிம்பமாக இருக்கிறாரானாக்கா இல்ல. அவரு உள்ளுக்குள்ள அரசியலுக்குள்ள பொலிட்டிக்கலா களத்துல ஏற்கனவே இருந்த தன்னுடைய செல்வாக்கை இழந்துதான் இருக்கிறார். இதுதான் நிதர்சனம். இது ரிசல்ட் வரும்பொழுது தெரியலாம், அல்லது எலெக்ஷனுக்கு முன்னாடியே இந்த கூட்டங்கள் குறைவை வச்சு கூட நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். ஆனா பொதுவெளியில அந்த சோசியல் மீடியால யாரெல்லாம் இந்த இன்ஸ்டா இன்ஃபுளுசர்ஸ் அல்லது யூடியூப் இன்ஃபுளுசர்ஸ் இந்த காசு வாங்கிக்கிட்டு வாடகைக்கு வர நபர்கள் இவங்க பேசுறதை வச்சுட்டு நம்ம முடிவுக்கு வர வேண்டாம். நீங்க அடுத்தடுத்த கூட்டங்கள்ல விஜய்க்கு என்ன எதிர்வினை நடக்குது அப்படிங்கறது பொறுத்து நம்ம அதை முடிவு பெறலாம். பல்வேறு கருத்துல பாருங்க. ரொம்ப நன்றி. நன்றி.